ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் இருக்கா. அப்போ என்ன பண்ணுறா, அந்த தாத்தாவுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, வெளியிலலாம் அழிச்சுட்டு போய் என்ன பண்ணுவார், சாப்பாடு ஊட்டுவார். இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக போயிடுது, எல்லாம் யூடியூப் தான். யூடியூப்பை போட்டு விட்டு சாப்பிடு, வாயை திறக்க மாட்டேங்கிற. இந்த அம்மா இந்த பக்கம் செல்ஃபோனில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த பக்கம் வாயில் ஊட்டுறோமா மூக்கில் ஊட்டுறோமானே தெரியாது. ஆனால் அந்த தாத்தா பாருங்க பரவாயில்ல, கொஞ்சம் பழமைவாதியாக இருக்கும் காரணத்தினால என்ன பண்ணுவார், அந்த குழந்தையை அழிச்சுட்டு போய், இது எங்கே நடக்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மலை கிராமத்தில் நடக்கிறதுன்னு உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இல்லையா. ஒரு மலை கிராமத்தில் நடக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நடக்கிறது. தாத்தா என்ன பண்ணுவார், பேரனை அழிச்சுன்னு போய் அழகாக பாடல்கள் பாடி காக்கா காமிச்சு குருவி காமிச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டுவார். அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, அவள் என்ன சொல்கிறா, அவருக்கு 2 பொண்ணுங்க, நம்ம 2வது பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பொண்ணு வீட்டிலேருந்து 2வது பொண்ணு வீட்டுக்கு அந்த குழந்தைய பேரனை அழிச்சுட்டு அவர் காட்டுப்பாதை வழியாக தான் நடந்து போகணும். ரொம்ப தூரம் அப்படி நடந்து போகிறா. பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்குறது தூரத்தில் எங்கேயோ. அந்த பேரன் கேட்குறான், தாத்தா அது என்னது தாத்தா? தாத்தா நரி மாதிரி இருக்குடா, நரி உலையிடுற மாதிரி இருக்குடா. அப்படியா? சரி தாத்தா, ரொம்ப நான் கேட்டதே இல்லை. அம்மாட்டா இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் வா, ஒரு காட்டு நாய் பார்க்கலாம், வித்தியாசமான விலங்குகள்லாம் இருக்குன்னு அந்த தாத்தா ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே அழிச்சுட்டு போயிட்டே இருக்கார். போன உடனே ரொம்ப தூரம் போன உடனே ஒரு தார் ரோடு வர்றது. ரோடு இருக்கும் இல்லையா மலைக்கு பக்கத்தில், அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பெரிய தார் ரோடு வர்றது. நல்ல ஒரு பஸ்ஸு காரு எல்லாம் போயிட்டு வரக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குது. அவருக்கு அதுக்கு அவசரமாக அவர் சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அந்த வயசானவர்ன்ற காரணத்தினால. இந்த குழந்தைய அழிச்சுன்னு போக முடியாது இல்லையா, எங்கள் காட்டுக்குள்ளே கீழே இறக்கி விட முடியாது. அதனால் போய் அந்த டீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு, அப்பா இந்த குழந்தைய ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்க, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், இயற்கை என்னை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி, நேச்சர் கால்ஸ் அப்படின்பா இங்கிலீஷில் இங்கெல்லாம் விளக்காரெல்லாம். அவன் என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், பேராண்டி இங்கேயே பத்திரமா இரு, ஐயா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கோ, வந்துடுறேன் நான் அப்படின்னு அந்த தாத்தா போனார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அந்த பையன் 10 நிமிஷம் வரைக்கும் பரவாயில்ல, என்ன பண்ணா, காரு பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தது, அங்கே பலகைகள் விளம்பரங்கள்லாம் இருந்தது, அந்த பக்கத்தில் நின்றே பார்த்துட்டே இருந்தான். 10 நிமிஷம் ஆச்சு, யார் வரல, தாத்தா வரல. 15 நிமிஷம் ஆச்சு, அவ்வளவுதான். நம்மால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், உடனே பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டான், பயங்கரமாக அழறான். உடனே அந்த டீ கடைக்காரரை கேட்குறாரு, ஏன்பா அழற, அழாதப்பா, வந்துடுவார்ப்பா உங்கள் தாத்தா, வந்துடுவார்ப்பா. அவன் மனசு கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, அடங்கவே இல்லை, பயங்கரமாக விசும்பி அழுகிறான். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தாத்தா வந்துட்டார். அந்த தாத்தாவை பார்த்த உடனே அவனுக்கு, அந்த பேரனுக்கு அலாதி இன்பம். இது வரைக்கும் அந்த சின்ன குழந்தை தானே, அப்படியே ஓடி போய் தாத்தாவை கட்டிக்கிறான். இத்தனை நாளாக கட்டிக்கலையா என்ன, தாத்தா தானே தூக்கின்னு வந்தார், 20 நிமிஷமாக தானே தாத்தா இல்லை. ஆனால் என்னாச்சு, போய் பயங்கரமாக கட்டிக்கிறார். கட்டின்ற உடனே, தாத்தா எங்கள் தாத்தா போயிட்ட, இவ்வளோ பயந்துட்டு என்னை விட்டுட்டு போகலாமா நீ அப்படின்னு ரொம்ப அழறான். உடனே தாத்தா சொல்கிறார், கவலைப்படாதப்பா, தாண்டா போனேன், இங்கே பக்கத்தில் தள்ளி போயிட்டேன், வர்றதுக்குள்ளே கொஞ்சம் மணி ஆகிடுது, அதான் ஏன்டா இதுக்கெல்லாம் போய் பயங்கரமாக நீ அழற, சரி தாத்தா நம்ம வாங்க சித்தி வீட்டுக்கு போகலாம், நம்ம வாங்க அப்படின்ன உடனே அந்த சாலையை கடந்து என்ன பண்ணுறார், அந்த குழந்தைய அழிச்சு திருப்பி காட்டுப்பாதை வழியாக போய் சித்தி வீட்டுக்கு போயாச்சு. இந்த இடத்துல நான் கதையை முடிச்சேன்னு வைங்களேன், என்ன சாமி என்னமோ குழந்தைய அழிச்சின்னு வந்தார், அந்த குழந்தை அழுதுது, அந்த பக்கம் அழிச்சின்னு போனார்னு சொன்னால் இதில் என்ன சூட்சுமம் ஒளிந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைகள் தான் நாம், அந்த குழந்தைகள் தான் நாம். அந்த தாத்தா இருந்தார்ல, அவர் தான் முருகப்பெருமான். நாம் காட்டு வழியே வரும்பொழுது கூட நமக்கு இருக்கக்கூடிய முன்பாக வழியோ அல்லது ஏனைய மனிதர்களோ இல்லாத பொழுது கூட நம்மிடத்திலே முருகப்பெருமான் இருக்கின்றார் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது, சிங்கமாக இருந்தாலும் நரியாக இருந்தாலும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், தைரியமாக வைக்க செய்யும். அதுவே அந்த அவன் சாலைக்கு வந்தான்ல, அந்த சாலையில் கார் பஸ் தானே இருந்தது, மனுஷங்க தானே இருந்தாங்க, யாராவது அடித்து கடித்து சாப்பிட்டு விடுவார்களா? ஆனால் அந்த குழந்தைக்கு அங்கே பயம் வந்தது. அதுபோல நமக்கு புறத்திலே பல கருவிகள் நம்மிடத்திலே இருக்கலாம், காரு பஸ் பணம் புகழ் எல்லாமும் நம்மிடத்திலே இருக்கலாம். நம்மிடத்திலே பக்தி இல்லாத பொழுது, நம்மிடத்திலே முருகப்பெருமானின் அருள் இல்லாத பொழுது, அனைத்தும் இருந்தாலும் நம்மிடத்திலே பயம் மட்டும்தான் அஞ்சி இருக்கும், அப்படியே பதபதைக்கும். அப்போது ஒரே ஒரு சமயம் முருகன் கோயிலுக்கு போய் முருகா என்னை காப்பாற்றுப்பான்னு சொன்னோன்னு வைங்கோ, அப்பொழுது இருக்கும் பாருங்க ஒரு நிறைவு. அந்த நிறைவு தான் அந்த குழந்தை அந்த தாத்தாவை பார்த்த உடனே போய் கட்டி பிடிச்சின்றது இல்லை. அது மாதிரி நமக்கும் மனதிலே நிறைவு ஏற்பட வேண்டும் என்றால், நமக்கு பல சஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் சரி, அது பணத்தின் வாயிலாகவோ அல்லது பாலினத்தின் வாயிலாகவோ அல்லது நாம் செய்யக்கூடிய வேலையின் காரணமாகவோ இருக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவோ அல்லது உடல்நிலை
மனநிலையின் காரணமாகவோ நமக்கு பல சஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனுஷனாக பிறந்திருக்கோம், பாவம் பண்ணியிருக்கோம், தாண்டி தான் வந்து ஆகணும். அப்படி இருந்தாலும் நாம் எதை மட்டும் மறக்கக்கூடாது, முருகா என்ற ஒற்றை சொல்லை மறக்காமல் எப்பொழுது இருக்கோமோ